திருத்தின நியூஸை கேட்கும்போதே ஒரு மாதிரி பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. 14 வயசு பசங்க சேர்ந்து ஒரு நார்த் இந்தியனை அட்டாக் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ஒத்துழைக்கலைங்கிறதுக்காக அட்டாக் பண்ணியிருக்காங்க. அட்டாக் பண்ணும்போது பசங்க போதையிலே இருந்திருக்காங்க. 14 வயசுக்கு பசங்ககிட்ட எப்படி வந்துட்டு கஞ்சாவும் மற்ற போதைப் பொருட்களும் கிடைக்குதுங்கிறது வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்குது. அந்த பசங்க ஸ்கூலுக்கு போகாமல் எப்படி வெளியே சுற்றிட்டு இருக்காங்கிறதும் தெரியல. கவர்மெண்ட்டும் கையில் எதுவும் போதைப்பொருள் கிடைக்காம தடுக்கிறதுக்கு எதுவும் நடவடிக்கை எடுக்கல. அவங்க பெட்ரோலும் அவங்கள மானிட்டர் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது தெரியல. சோஷியல் மீடியாவில் எவ்வளவோ நல்ல விஷயம்லாம் இருக்குது. அதை விட்டுட்டு பசங்க எதுக்கு தான் வந்துட்டு ரீல்ஸ் போடுறதுக்காக இவ்வளோ மோசமான செயல்களை ஈடுபடுறாங்கிறது புரிஞ்சிக்கவே முடியல. தயவுசெய்து கவர்மெண்ட்டுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான். ப்ளீஸ் இந்த போதைப் பொருட்களை மட்டும் ரொம்ப கட்டுப்படுத்துங்க தயவுசெய்து. அதே மாதிரி பெட்ரோல்களும் அவங்கவுங்க பசங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, எந்த மாதிரி சோஷியல் மீடியா பார்க்குறாங்க அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணி அவங்கள வந்து ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும். அதே மாதிரி ஆசிரியர்களும் பசங்க நல்லா கரெக்டாக ஸ்கூலுக்கு வராங்களா இல்லையாங்கிறத வந்துட்டு கண்காணித்து அவங்களோட பெற்றோருக்கு வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு இது கொடுக்கணும். ஸோ எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் நல்ல சமூகத்தை உண்டாக்க முடியும். அனைவரும் உறுதியேற்போம் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க.